எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அதிக டிராவல் இருக்கும், அதை ஏற்றுக்கணும். ரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் கூடவே கூடாது. அர்த்தாஷ்டம சனி உள்ள வரீங்க, அதனால இரவு நேர உணவை சீக்கிரமா முடிச்சுக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடாது. 4 செவத்துக்குள்ள அடிச்சுக்குங்க, கட்டி பிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டு போறது நல்லது. அதிகமான தொழிலில் புரட்சி, சின்ன வயசுல பெரிய பிக் என்டர்பிரினர் ஆகக்கூடிய டப்புன்னு பெரிய தொழில் மாற்றம் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்கள் வருவாங்க. எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். படிப்பு நிவர்த்தி ஏற்படும். இளவயது மாணவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக தரக்கூடிய ராசி மகரம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, ப்ரெஷர் ஏறக்கூடாது. லோ பிபி IBP தான் மெயின். சுகர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும். பழைய காலத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பகைமையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. ஜென்மத்தில் இருந்த சனி விலகுது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கார். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் தான் முக்கியம். ஆஞ்சநேயர் விட்டுறாதீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் விசேஷம். போயிட்டு வந்து ரச்சையை கட்டிக்கு. அதே சமயம் தொழில் அபிவிருத்தி. கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அதிக டிராவல் இருக்கும், அதை ஏற்றுக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா உங்கள் துணை ட்ராவல் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணுவீங்க. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் கூடவே கூடாது. சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கும். தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்றம் ஏற்படும். அதிகமாக நகை, பணம், முதலீடுகள், வண்டி வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, எல்லா இடத்துலையும் நிம்மதியாக இருப்பது, அதிக தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் தனுசு ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனி உள்ள வரீங்க, அதனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் என்ன அர்த்தம்? பிளட் வெசல்ஸை தொந்தரவு பண்ண பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் தான் ஒரே வழி. அதே போல் இரவு நேர உணவை சீக்கிரமாக முடிச்சுக்கணும். 7-7:30 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சுட்டு ஒரு 2.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் தூங்கணும். அதுபோல் 6 மணிக்கு டின்னர் முடிக்கக்கூடிய தனுசு பெரிய பிராப்தம். வாய் கட்டுப்பாடு தான் இருக்காது தனுசுக்கு, பசிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. நல்ல டாக்டர் கேட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் டயட்டிஷியன்கிட்ட கேட்டு பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்து கடன்னு பெருசாகிடும். அப்புறமா கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு எல்லா நோயும் வரும். அதில் மட்டும் பார்த்துக்கணும். தனுசுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் வரும். அரசு கௌரவம் ஏற்படும். அரசியலில் திடீரென்று இறங்கி புகழ் பெறுவார்கள். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஏன்னா தனுசுக்கு ஆலோசனை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க. 4 செவத்துக்குள்ளே அடிச்சுக்குங்க, கட்டி பிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டு போகிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரங்களுக்கு எது பெஸ்ட்? அனுகூலம் எது? பெரிய அளவு ஏற்றம். பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து வலி, கை கால் ஷோல்டர் வலி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மகர ராசிக்காரர் தொழிலில் அதி அற்புதம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். 7.5 சனி மொத்தமாக விலகுது. 2.5 வருஷம் சனி 3ல் தான் இருப்பார். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். படிப்பே தடை, அது கிடைக்கும். படிப்பு நிவர்த்தி ஏற்படும். இளவயது மாணவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக தரக்கூடிய ராசி மகரம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, ப்ரெஷர் ஏறக்கூடாது. லோ பிபி IBP தான் மெயின். சுகர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸ்பைனுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசி யார்? மகரம்.
அது நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக அப்புறமா என்னை கமெண்ட்டில் திட்டி பிரயோஜனம் இல்லை. பார்த்துக்குங்க. நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அனுபவிக்கணும். அது அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்குது இந்த வருஷம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். கொடுத்த வாக்கு அனுகூலம் ஏற்படும். 2ல் ராகு 8ல் கேது இருந்துட்டு போட்டோம். கோளறுப்பதிகம்னு ஒன்று கொடுத்தாரு திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவீன். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அதுவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் தமாஷா இருக்கும். செய்யணும். 48 நாள் கேளுங்க. பெரிய ஏற்றம் காணப்படும். அதிகமாக சுப செலவுகள், அதிகமான தொழிலில் புரட்சி, சின்ன வயசுல பெரிய பிக் என்டர்பிரினர் ஆகக்கூடியது, டப்புன்னு பெரிய தொழில் மாற்றம் ஏற்படுவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்கள் வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஏற்றம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நிறைய பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய ராசியில் வருவது இந்த வருஷத்தில் மகர ராசி. அரசு ஊழியர்களாக வரக்கூடியதில் மகர ராசி வரும். அதனால் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தால் கண்டிப்பாக இன்டர்வியூலெல்லாம் பாஸ் பண்ணுவீங்க. பயப்படாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்க. அகோபிலம் நரசிம்மர். அகோபிலத்துக்கு தான் போகணும் இல்லை. நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் போகலாம், சிங்கப்பெருமாள் நரசிம்மர் போகலாம், பாரசாதி கோயில் நரசிம்மர் போகலாம், பூவரசங்குப்பம் நரசிம்மர் போகலாம், சிங்கர்குடி நரசிம்மர் போகலாம், பரிக்கல் நரசிம்மர் போகலாம். எங்கெல்லாம் இருக்காரோ நரசிம்மர்கிட்ட போயிடுங்க. நரசிம்மர் காயத்ரி கேட்கணும். கேட்க அதி அற்புதம் ஏற்படும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய புகுந்த வீடு, வந்த வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுங்க. அதே சமயம் ஜென்மத்தில் இருந்த சனி விலகுது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ராசியில் யார் வருது? கும்பராசி. அப்போ பணம் வரும் இல்லையா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்தில், ஜென்மத்தில் ராகு 7ல் கேது வராரு. அதனால் உடனே அது ஒரு கமௌண்ட் ஆக்கிடாதீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நாங்கள் சொல்கிறதுனால சில டைமில் சில தடங்கல்கள் வரும். கும்பத்தில் ராகு வராரு. மன அழுத்தம் வராமல் பார்த்துக்குங்க. அதனால் ராகு வரனால கேது 7ல் இருந்தால் கணபதி காயத்ரியும் நரசிம்மர் காயத்ரியும் அதிகமாக சான்ஸ் செய்யக்கூடிய ராசியில் கும்பம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை எல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க. பழைய காலத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பகைமையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பு கட்டி ஃபோனில் பேசி அரவணைச்சு உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருடத்தில், தமிழ் வருடத்தில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 5ல் குரு வராரு. போராதா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வராரு. அதனால் ஹெல்த்தில் மட்டும் உணவு கட்டுப்பாடு சரியாக வச்சுக்கினீங்கன்னா பெரிய லக்ஸுரி அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான தமிழ் வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு. தேகாரோக்கியம்லாம் 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம் இருக்கிறனால தோப்புகரணம் அது போட்டு தான் தீரணும். வேர்வை வரணும். வரலனா ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.